வணக்கம் அவர்களே. இன்றைய நாளில் வந்து 10வது பாராளுமன்ற தேர்தல் வந்து இலங்கையில் நடக்குது. இன்றைய நாள் படி காலமே 7 மணிலேருந்து இந்த 4 மணி மட்டும் இந்த வாக்குப்பதிவு நடந்திருந்துச்சு. எந்தவித பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நடந்துன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. வாக்கு எண்ணும் பணிகள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு பிறகு பெரும்பாலும் தபால் மூல வாக்குகள் எண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 8-9 மணிக்கு பிறகு மற்ற வாக்குகள் எண்ண ஆரம்பிப்பாங்க. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% மேற்பட்ட வாக்கு எல்லாம் வந்து 2 மணி மட்டும் போயிருந்தது. மிகவும் ஒரு குறைவான ஒரு வாக்கு சதவீதம் தான் இந்த முறை பதிவாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாக்களிக்க விரும்பாமல் இருந்தாங்க. அதை விட காலநிலைகள் அப்படியான ஒவ்வொரு காரணங்களையும் வந்து வாக்களித்தவர்களோட சதவீதம் வந்து சரியான குறைவாக இருக்குது. இந்த தேர்தலில் வந்து யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, யார் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றெல்லாம் வந்து நாங்கள் வந்து இனிவரும் காணொலியில் வந்து சொல்லுவோம். சொன்னால் வாக்கு முடிவுகள் கிடைக்கும் போது ஓரளவு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்கு முடிவுகள் வந்து கிடைக்கும் போது நான் ஏழுமன்னு சொன்னால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த கணிப்பின்படி எந்த கருத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்கு வந்து இந்த மாதிரி சரியான வாக்கு வீதம் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதிகூடிய வாக்குகளை வந்து ஒருவேளை வந்து சைக்கிள் கட்சி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டக்ளஸ் தேவானந்தாக்கம் வந்து இந்த முறை வாக்குகள் கொஞ்சம் குறைவாக தான் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த முறை என்பிபி வந்து கட்சி வந்து இந்த கடல் தொழிலாளர்களை வந்து மையமாக வச்சு தான் இந்த முறை அவங்க கடைசி கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அதிகளவான கடல் தொழிலாளர்களுடைய வாக்குகள் வந்து டக்ளஸ் தேவானந்த கிடைத்திருந்தது. வைத்திய ரச்சனாவும் போட்டியிட்டபடியே தாதியர்கள் அவர்களுடைய வந்து நிறைய வந்து ரச்சனாவுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே வந்து டக்ளஸ் தேவானந்தாக்கும் வந்து இந்த முறை கொஞ்சம் வாக்கு வாங்கி குறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிவுகள் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயன் ராமநாதன் வந்து போன முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக வாக்குகளை பெற்று வருவார். இந்த முறையும் வந்து ஒருவேளை வந்து அவருக்கு இந்த முறை ஆசனம் கிடைக்காம போனால் கூட ஆனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் அவர் அந்த களங்களில் செய்த மக்கள் சேவைகள், அதை விட பார்த்தீங்கன்னா இந்த முறை அவர் செய்த தேர்தல் பிரச்சார முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவு வந்து இப்போவும் இருக்கிறத நான் உணர்றேன். ஆகிய வந்து அவர்களுக்கும் வந்து தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை ஒரு சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குற வைத்தியராஜனாண்ட இந்த முறை வந்து அவர் வந்து சுயேட்சை குழுவில் போட்டியிட்டாலும் அவருக்கான வாக்குகளும் வந்து அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகளவான வாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்மராட்சியிலிருந்தும் அதே போல் வடமராட்சியிலேருந்தும் அவருக்கான வாக்குகள் வந்து அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்கிள் கட்சியின் ஒரு பிளவீனமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் கிடைக்கிற வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு வந்து கிளிநொச்சியில் அதிக வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக யாருக்கு வந்து அதிக ஓட் கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் ஆசனம் கிடைக்கும். மொத்த 6 ஆசனங்களில் வந்து 2 ஆசனம் வந்து ஒரு கட்சிக்கு போச்சுன்னு சொன்னால் மிச்சம் 4 ஆசனத்துக்கு தான் மிச்ச பேர் போட்டியிட போகிறாங்க. மான் கட்சி அதே போல் சங்கு கட்சி இருக்குது. இவர்களுக்கு இடையில் வந்து நிறைய வந்து போட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த கடைசி ஒரு 2-3 ஆசனங்களுக்காண்டி நிறைய பேர் வந்து சமாளவில் போட் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் சில அதை மட்டும் தொட்டு சொல்லிட்டு போகிறேன். இந்த முறை வந்து அதிகளவான வாக்கு வந்து பெரும்பாலும் சைக்கிள் கட்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழரசு கட்சிக்கும் ஒரு வாக்கு இருக்குது. அவங்களுக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் வந்து சமாளவில் வந்து போட் கிடைக்கும். ஆனால் சைக்கிள் கட்சியை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் வந்து அதிக போட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகிய வந்து அவர்களுக்கு இடையிலே ஒரு சமநிலைமை கூட காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா வைத்திய ரச்சனாவையும் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஒரு ஆசனம் எதிர்பார்க்குறாங்க. அதை விட சில வேளை அவர்கள் இன்னும் ஒரு ஆசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. தேர்தல் முடிவுகளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாம் எண்ணத்தில் வாங்கிடுவாங்க. தபால் மூல வாக்கள் கூட கொஞ்சத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். என்பிபி கட்சியை பெரிதும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை அவங்களுக்கு எப்படியும் பெரும்பாலும் கிடைச்சாலும் ஒரு ஆசனம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறுதி நேர தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசியம் பற்றிய கலந்துரையாடல் வந்து நிறையவே போயிட்டு இருந்தது. ஆகவே வந்து இந்த தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்ட யாழ் மக்கள் அதே போல் கிளிநொச்சி மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து அரச கட்சிகள்லேருந்து விலகித்தான் இருப்பாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிறைய வந்து வித்தியாசமாக இருக்கும். பெரிய அளவில் வந்து போட்டி இருக்கும். அது சம்பந்தமான சகல விவரங்களை நான் வந்து உங்களுக்கு தெரிவேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து என்னோட ஒரு சாதாரண காணிப்பு தான். இது வந்து மாறுபடும்ன்றது எனக்கும் தெரியும். இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறபடியாக வந்து நான் இதில் சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் வந்து இன்றைக்கு ஒரு 12-1 மணி அப்படி வந்து தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைய நாளில் வந்து பெரும்பாலும் உத்தியோகபூர்வமான அறிவித்தல்களும் வந்துவிடும் நினைக்கிறேன். எப்படியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போக போகிறார்கள். இந்த விழா பேர் தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 46 கட்சிக்கிட்ட வந்து போட்டிட்டு இருந்தாங்க. 2 பக்கம் வந்து கட்சிகள் இருந்துச்சு. வாக்களித்த மக்கள் எல்லாருக்குமே நன்றி. தேர்தல் சம்பந்தமான முடிவுகளுக்கு வந்து கிடைக்கும் போது வந்து நான் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் கிடைக்கும் போது கட்டாயம் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.